உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு பார்வை. அதாவது பறவைகள் பலவிதம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பார்வையும் பலவிதம்தான். அது எப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடக்குது. அந்த விழாவுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த கப்பு எல்லாம் அங்கே கோப்பைகள் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் வாங்கி வச்சுருக்கலாம் கப்பை அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் இருந்தவர் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, பிரதர் அது ஒரு லார்ஜ் பிடிக்குமா அப்படின்னாரு. நான் அப்படி திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஏம்மா உங்களுக்கு எப்படி தோணுது அதை பார்க்கும்போது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்னன்னாங்க, சார் அது உண்மையிலேயே தங்கமா இல்லை பித்தளையா அப்படின்னு கேட்டாங்க. இதிலே பாருங்கள், பொருள் ஒன்று தான், 3 பேருடைய பார்வையும் 3 விதமாக இருக்குது. எல்லாம் அவங்கவுங்களுடைய எண்ண ஓட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. பெண்கள்னால் வேறு வழியில் அவங்க எப்போவுமே நகை தான், அதை பற்றி தான் பேசுவாங்க. அது வெள்ளியா தங்கமா பித்தளையான்னு அதை பற்றி தான் பேசுவாங்க. நான் என்னுடைய சிந்தனைக்கு இன்னும் கொஞ்சம் பெரிதாக கொடுத்துருக்கலான்னு சொன்னேன். பக்கத்தில் இருந்தவர் அவருடைய கற்பனைக்கு அந்த மாதிரி கேட்டார். பாருங்கள், பொருள் ஒன்று தான், 3 பேருடைய கருத்து 3 விதமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சம்பவம் புராணத்துலேயும் சொல்கிறாங்க. இந்த மகாபாரதத்தில் துரோணர்கிட்ட படிக்கிறதுக்காகவும் பயிற்சி எடுக்கிறதுக்காகவும் போய் சேர்ந்துருக்குறாங்க. அதில் துரோணர் ஒரு நாள் சொன்னாராம், துரியோதனனையும் கூப்பிட்டு தருமனையும் கூப்பிட்டு 2 பேரும் ஊர் உள்ள போங்க, யாராவது ஒரு 5 நல்ல பேரை கூட்டினுவாங்க, அதாவது நல்ல ஆட்கள், நல்ல குணமுடைய ஆட்கள் ஒரு 5 பேரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொன்னாராம். 2 பேருமே குதிரை எடுத்துக்கின்னு போனாங்க வேகமாக கிராமத்தை நோக்கி. போயிட்டு தர்மன் சீக்கிரம் வந்துட்டான். பார்த்தா கூட 5 பேரை கூட்டிகிட்டு வந்தான். அந்த ஊர்லேயே இவங்க 5 பேர் மிகவும் நல்லவர்கள் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கமாக ஓரமாக நின்னான். இன்னும் சிறிது நேரம் கழித்து துரியோதனன் வந்தான். துரியோதனன் மட்டும்தான் வந்தான். ஏன்ப்பா 5 பேரை கூட்டினு சொன்ன, கூட்டினு வரலையா அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, நான் போய் பார்த்ததெல்லாம் அந்த ஊரில் ஒருத்தர் கூட நல்லவங்களாகவே தெரியல, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, அவன் பார்வைக்கு யாருமே நல்லவங்களாக தெரியல. அதே மாதிரி தர்மனுடைய பார்வைக்கு அவங்க நல்லவங்களாம் யார் யாருன்னு அவனுடைய பார்வைக்கு தெரியுது. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, எந்த ஒரு விஷயமும் நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்ற போது தான் நம்மளுடைய பார்வையும் மாறுபடும் அப்படின்றது தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.